ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில் சாப்டர் 1ல் ஸ்லோகா 15 பார்க்க போகிறோம். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் மகாசங்கம் பீமகர்மா பீமகர்மா விருகோதரः விருகோதரः பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரः பீமகர்மா விருகோதரः. இங்க பாஞ்சஜன்யம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சங்கு இருக்கு இல்லையா, அதோட பேர். அவர் அதை எடுத்து முழங்குறாரு. அடுத்து தேவதத்தம் அப்படின்னா அர்ஜுனர் இருக்கார் இல்லையா, அவரோட சங்குக்கான பேர். அவர் அதை எடுத்து முழங்குறார். அடுத்து பௌண்ட்ரம். பௌண்ட்ரம்ங்கிறது நம்ம வீர தீர சாகசங்கள் புரிகிறார் இல்லையா, பீமர் ரொம்ப பலசாலி, அவரோட சங்கு பேர். அந்த பீமர் அந்த பவுண்டரத்தை ஊதும்போது அப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அவர் அந்த சங்கை எடுத்து முழங்குறாராம். ஏன்னா அவருக்கு ரொம்ப கோபம் இல்லையா, ஏன்னா கௌரவர்கள் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் அதெல்லாம் அந்த சங்குலேயே, அவர் சங்கு ஊதுறதுலேயே அவர் அந்த ஆக்ரோஷத்தை காமிக்கிறாரு. பகவான் கிருஷ்ணரை இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிஷிகேஷர் அப்படின்றாங்க. அதாவது பகவானுக்கு நிறைய நாமங்கள் இருக்குது, அதில் ஒரு நாமம் ரிஷிகேஷர். ஓகேவா? ஏன் அப்படின்னா அவர் தான் புலன்களுக்கான உரிமையாளர். புலன்கள்னால் என்னென்னா நம்ம சென்சஸ், 5 சென்சஸ் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சென்சஸ்க்கான அதிபதியே பகவான் தான். ஓகேவா? அதாவது நம்ம எல்லா உயிர்வாளிகள் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே கிருஷ்ணரோட அம்சம்தான். நீ நான் எல்லாருமே, ஆல் லிவிங் பீயிங்ஸ் கிருஷ்ணரோட அம்சம்தான். அப்படி இருக்கிறப்போ நம்மளோட சென்சஸ் கூட அவரோட சென்சஸ்க்கான அம்சங்கள் தான் அப்படின்றாங்க. ஓகே, கிருஷ்ணரோட புலன்களின் அம்சங்கள் அப்படின்றாங்க. எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் அமர்ந்துள்ள இறைவன் அவர்களின் புலன்களை வழி நடத்துகிறார். ஆனால் அவரது வழிகாட்டுதல் ஜீவனின் சரணாகதியை பொறுத்தே. அதாவது எல்லாரையுமே கிருஷ்ணர் வழிகாட்டுறார், ஆனால் அது எதை பொறுத்து இருக்குன்னா நாம் அவர்கிட்ட சரணடைஞ்சாதான். நம்ம கிருஷ்ணரை முழு மனசோட நம்பி நம்ம இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே கிருஷ்ணர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நாம் சரணடையணும், சரண்டர் ஆகணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் சரண்டர்னு. ஸோ அந்த மாதிரி ஆனால் மட்டுமே அவர் நம்மளுக்கு வழிகாட்டுவார், கரெக்டான பாதையில் நம்மளை கொண்டு போவார். ஓகே, ஒரு தூய பக்தனின் விஷயத்தில் பகவானே அவனது புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துகிறார். ஒரு தூய பக்தன், ஒரு பியோர் டிவோட்டி இருக்காருன்னா அவனோட சென்சஸை, அவனோட புலன்களை பகவானே கட்டுப்படுத்துவாராம். இப்போது இதில் என்ன புலன்களை கட்டுப்படுறதுன்னா, நம்ம இப்போ தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோ, அதனால் நம்மளுக்கு கஷ்டமா இல்லை ஹாப்பினஸ்ஸா? தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம பேராசைப்படுறோன்னா அது நம்மளுக்கு சேட்னஸில் கொண்டு போய் விடுமா, ஹாப்பினஸில் கொண்டு போய் விடுமா? சேட்னஸில். ஸோ இப்போ ஒரு தூய பக்தன் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இது நோக்கி போக ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவரோட இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம்? கிருஷ்ணரே அந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணுவாராம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் அது டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் அர்ஜுனனின் தெய்வீக புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துவதால் அவர் ரிஷிகேஷர் என்ற குறிப்பிட்ட பெயரால் இன்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? தனது பலதரப்பட்ட செயல்களுக்கேற்ப பகவானுக்கு பல்வேறு திருநாமங்கள் உண்டு. உதாரணமாக மது என்னும் அரக்கனை கொன்றதால் அவருக்கு மதுசூதனர் என்று பெயர். புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருவதால் அவருக்கு கோவிந்தர் என்று பெயர். வசுதேவரின் புதல்வனாக தோன்றியதால் அவருக்கு வசுதேவர் என்று பெயர்.
தேவகியை அன்னையாக ஏற்றதால் அவருக்கு தேவகி நந்தனர் என்று பெயர். நண்பனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால் பார்த்த சாரதி என்று பெயர். இதுபோல் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனை வழிநடத்தியதால் ரிஷிகேஷர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. ஓகே, இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தனஞ்சயன் என்று அழைக்கப்படுகிறான். ஏனெனில் பல்வேறு யாகங்களை செய்வதற்கு பணம் தேவைப்பட்ட போது அவன் அதிகமான செல்வத்தை சேகரித்து தனது அண்ணனுக்கு உதவினான். ஓகே, அதுபோலவே பெரும் அளவில் உணவு உட்கொள்வது மட்டுமன்றி அரக்கனான இடும்பனை கொள்ளுதல் போன்ற சாகச செயல்களை புரிவதால் பீமன் விருகோதரன் என்று அழைக்கப்படுகிறான். எனவே பாண்டவர் தரப்பில் பகவானில் இருந்து தொடங்கி பல்வேறு வீரர்கள் முழங்கிய சங்கொலிகள் போர் வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தன. மறுதரப்பிலோ இது போன்ற சிறப்புகள் ஏதும் இல்லை. பரம வழிகாட்டியான பகவான் கிருஷ்ணரும் அவர்கள் பக்கம் இல்லை, செல்வ திருமகளும் இல்லை. எனவே அவர்கள் தோல்வி அடைவது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது. சங்கொலியின் முழக்கங்கள் இச்செய்தியையே தெரிவிக்கின்றன. அதாவது பகவானும் அந்த சைடு இல்லை, லக்ஷ்மியும் அந்த சைடு இல்லை, அதனால் கௌரவர்கள் பக்கம் கண்டிப்பாக தோல்வி தான் அப்படிங்கிறது இந்த சங்கு முழக்கங்களே எல்லாருக்கும் தெரிவிச்சு தான். ஓகேவா, இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் 16, 17, 18 ஸ்லோகம் பார்க்கலாம். ஓகே, ஓகே, நன்றி. நன்றி.